சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையாக கரூரில் பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும் குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேலே செலுத்தி நம்ம தலைவர் மேலே ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி, ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து